நீட் எதிர்ப்பு போராட்டம் உண்மையிலே உலக நாடுகள் இந்தியாவை திரும்பி பார்க்கிற அளவுக்கு இந்த இளைஞர்கள் டெல்லியில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது ஏன்னா எதற்குமே செவிசாய்க்காத பிஜேபி அரசு எதற்குமே இந்த மாதிரி போராட்டங்கள்லாம் நாங்கள் 1008 பார்த்துட்டுங்க. இந்த கலவரங்களெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு பொதுவாக எந்த அரசும் ஆளுகிற அரசு திடீர்னு நீங்கள் ஒரு போராட்டம் திடீர்னு ஒரு கோரிக்கை வச்சிங்கன்னா டக்குன்னு அதெல்லாம் நிறைவேற்ற மாட்டாங்க. யாராக இருந்தாலும் சரி. காரணம் என்னென்னா திரும்பவும் நீங்கள் ஒரு போராட்டம் வைப்பீங்க, திரும்ப ஒரு சல்லிக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு விஷயத்துக்கு தெருவில் இறங்குவீங்க. அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக மாறும். அப்புறம் கவர்மெண்ட்டுக்கு என்ன மரியாதை, அவங்களுக்கான ஒரு 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 கெத்துன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது யாராக இருந்தாலும் நான் சொல்கிறேன். அப்படி அதில் கொஞ்சம் அதிகமாக பிஜேபி கவர்மெண்ட்டு, பிரதமர் மோடின்னு கூட சொல்லலாம். ஆனால் தொடர்ச்சியாக இந்த கரப்பாம்பூச்சி கட்சி இறங்கி இந்த டெல்லியில் பெரிய போராட்டமாக மாறின உடனே இது எல்லாரும் பேசப்பட்ட விஷயம் என்னென்னா, எப்போ நேபாளில் நடந்தது, பங்களாதேஷில் நடந்தது, இலங்கையில் நடந்தது, இப்படிலாம் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஜென்சி போராட்டம் எந்த அளவுக்கு பெருசாகி அந்த கவர்மெண்ட்க்கு எந்த அளவுக்கு நிலைகுலைய வைத்தது, அப்படிலாம் ஆகிடுமோ அப்படின் பொழுது இந்தியா திரும்ப சொல்கிறேன், இந்தியா மதசார்பற்ற ஒரு நாடு, இங்கு ஒரு ஜனநாயகம் இன்னும் இருக்கிறது அப்படின்னு தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஜனநாயகம், இதை நோட் பண்ணிங்க. சரி, பிரதமரே நள்ளிரவு 12 மணிக்கு வீடியோ போடுற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்க, தர்மேந்திர பிரதான் இவரை மாற்றியே தீரணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இருக்காங்க. நீட்டை பேன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலை. நீட்டில் உள்ள சில சட்ட சிக்கல்களை நீங்கள் மாற்றுங்க, அதில் திருத்தம் செய்யுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நிறைய பேர் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, நீட்டையே ஒழிங்க, நீட்டையே காலி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா நீட்டை கொண்டு வந்ததே காங்கிரஸ் அரசு தாங்க. நீட்டு வேணும்னு நளினி சிதம்பரம் தான் வாதாடினாங்க. இதெல்லாம் எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னே தெரியல. ஆனால் பொதுவாக நீட்டுனே என்னான்னு தெரியாமல் குறிப்பாக தமிழ்நாட்டில் மாணவர்கள் ஒரு பெரும் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சென்னை தியாகராய நகரில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பாலன் இல்லத்தில் இந்த போராட்டம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அந்த போராட்ட களத்தை அரசியல் களமாக சுயலாபத்திற்கும் அரசியல் லாபத்திற்கும் தங்களுடைய கருத்தை அந்த இடத்தில் பதிவு செய்ய வேண்டும், தங்களுக்கான சுய விளம்பரமாக அதை மாற்றிக்கொள்ள வேண்டும்னு சிலர் முயற்சி பண்ணி அதை பண்ணியிருக்காங்க. இது எத்தனை மாணவர்கள் தெரிஞ்சதோ இல்லை, ஊடகங்கள் அதை சுட்டி காமிச்சிருக்குது, மிக தெளிவாக சுட்டி காமிச்சிருக்குது. இது ஒரு கட்டத்தில் நான் போன வீடியோவில் பேசின மாதிரி தான் இது நீட்டு பிரச்சனையா ஜனநாயக பிரச்சனையா அப்படின்னு. ஏன்னா ஜனநாயக நாட்டில், நான் திரும்ப சொல்லும்போது, இந்தியா மாதிரி ஜனநாயக நாட்டில் எத்தனையோ எழுச்சிகள்லாம் நடந்திருக்கு, எத்தனையோ போராட்டங்கள்லாம் நடந்திருக்கு, எத்தனையோ பிரிவினைவாத சக்திகள்லாம் இந்த நாட்டை நிலக்குலைய வைக்கணும்லாம் முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த மக்கள் அதற்கெல்லாம் அடிபணிய மாட்டார்கள். இந்த நாடு ஒற்றுமையான நாடு அப்படின்றது ரொம்ப பலமாக இருப்பாங்க. ஜனநாயகனுடைய படத்தினுடைய கதையே அதுதாங்க. ஒன்லைன் பார்த்தவங்கலாம் தெரியும். இது ஏதோ விஜயோடைய பிரச்சார படம், இதை விஜய் வேணும்னே எடுத்த படம், இது மத்திய அரசுக்கு எதிரான படம், இது இது மாநில அரசுக்கு எதிரான படம், அப்படி இப்படின்லாம் இது பண்ணிட்டு இருக்கீங்க. சரி, அதுக்குள்ளே போக வேண்டாம். இப்போ நீட்டு பிரச்சனை இங்கே தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. மாணவர்களுக்காக நடத்தும் போராட்டம், இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மாணவர்களுக்காக நடத்தும் போராட்டம். வெளியில் இருந்தால் அல்லது போயோ நீங்கள் பொதுமக்கள் ஆதரவு கொடுக்கலாம், அதில் தப்பே கிடையாது. ஆதரவு கொடுக்கின்ற பேரில் நீங்கள் உட்காந்துக்கிட்டு அங்கே போய் அந்த விஷயத்தை பேசாமல், நீட்டுனா என்னன்னே தெரியாமல், இது உண்மை. இது +2ல் 1200 மார்க் டோட்டல் அப்படின்றது 2018க்கு முன்னாடி இருந்தது. 2018க்கு பிறகு 600 டோட்டல்னு மாறுந்தே தெரியாமல் வெற்றிமாறன் அங்கே பேசுகிறாரு அப்படின்னா, அப்போ என்ன ரேண்டமாக வந்தது தானே அது, ஷூட்டிங் இல்லை. ஏன்னா வெற்றிமாறன்லாம் ஷூட்டிங் இருந்தால் நீங்கள் ஒரு சின்ன வரி கூட பேச மாட்டாருங்க, ஒரு சின்ன வார்த்தை கூட பேச மாட்டார். அவருக்கு அரசன் படத்தினுடைய படப்பிடிப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால தான் உட்காந்துட்டு அங்கே எந்தவித முன்னேற்பாடும் இல்லாமல், நீங்கள் ஒரு இலக்கிய கூட்டத்துக்கு போகிறீங்க, இல்லை ஒரு சினிமா நிகழ்ச்சி கூட போகிறீங்கன்னு வச்சுங்க. இந்த சினிமா ஃபங்க்ஷன்லாம் பார்த்துருப்பீங்க. சில பேர் உட்காந்துக்கிட்டு அது என்ன படம்னே தெரியாமல் உட்காந்து அது பிறகு இப்படி திரும்பி பார்ப்பாங்க பின்னாடி இருக்கிற பேனரை ராக்கமாக கையை தட்டு திரைப்படத்திற்காக வந்திருக்கிறோம் அப்படின்னு. எவ்வளோ பெரிய கொடுமையான ஒரு விஷயம் பாருங்க. அப்படி தான் இந்த நீட் போராட்டத்திற்காக மாணவர்கள் நடத்தி கொண்டிருக்கும் மாணவர்களுக்கான போராட்டத்தில் சிலர் உள்ள புகுந்து அது என்னன்னே தெரியாமல் தங்களுடைய அரசியல் சுயலாபத்திற்காக பேசுகிறார்கள், பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இவர்களை மாணவர்கள் தயவு செய்து அனுமதிக்காதீர்கள். இதை தாங்க நடிகை சனம் செட்டி நேற்று போய் பேசுனாங்க. என்ன பேசுகிறாங்க, ரைட்டுங்க, நீங்கள் நடத்துகிறீங்க ரைட்டு, பொதுமக்கள் ஒருத்தியாக நான் இதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன்.
அதே வேளையில் இங்கே உட்காந்துக்கிறவங்கலாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அரசியல் சுய லாபத்திற்காகவும் அவங்களுடைய விளம்பரத்துக்காகவும் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்கன்னு பேர டேரிங்காக சொல்கிறாங்க. இயக்குனர் வெற்றிமாறனுக்கு இங்கே என்ன வேலை? இயக்குனர் வெற்றிமாறன் இதை பேசுறதுக்கான காரணம் என்ன? அவர் இதையா பேசுறாரு அப்படின்னு நான் பேசல. சனம் செட்டி ரொம்ப போல்டாக சொல்லிட்டு அங்கே ஒரு வார்த்தையை தைரியமாக சொல்கிறாங்க. இன்னைக்கு தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஷோ தளபதி படத்தை நான் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு. ஓ ஊ ஹாய் ஓயின்னு ஒரே காட்டு கத்தல் ஆகுது, பெரிய சத்தமாக கேட்குது, மைக்கை போய் பிடுங்குறாங்க. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். ஜனநாயகன் படத்தை பார்க்கறதுக்காக, ஜனநாயகனை கொண்டாடுவதற்காக, ஜனநாயகன் வெற்றி பெறுவதற்காக ஒரு பெருங்கூட்டம் அங்கே போயிருக்குது. ஜனநாயகன் ரிலீஸ் ஆகணுன்றதுக்காக கையை பின்னால் கட்டிக்கிட்டு விலங்குகள் சாப்பிடுவது போல் மண் சோரை வந்து மனிதன் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறான். அங்கே போனது பெருங்கூட்டம், ஆனால் அது பூரா தற்குறி. இங்கே இருக்கிறது வந்து சிறிய கூட்டம், ஆனால் அவ்வளோ அறிவார்ந்த கூட்டம் அப்படின்னு நீங்கள் வந்து ஜனநாயகன் விஜய், ஜனநாயகன் சிஎம் விஜய், ஜனநாயகன் வினோத் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் வந்து தளபதி படத்தை காலையில் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குதுன்னு நான் வந்து ஒரு மைக்கை பிடிக்கிறீங்க. பேச்சு சுதந்திரம் இதுதானா? அடுத்த வாரத்தை என்ன பேச வராங்கன்னு நீங்கள் அது கூட உங்களால் பொறுத்துக்க முடியல. பேர் கூட சொல்ல, விஜய் நடித்துள்ள, சிஎம் விஜய் நடித்துள்ள எச் வினோத் இயக்கத்தில் வெளிவந்திருக்கும் ஜனநாயகன் படத்தின்னு கூட அவங்க சொல்லலை. வந்து அதுக்குள்ளே மைக்கை பிடுங்குறீங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக இந்த நீட் போராட்டத்தை தாண்டி ஜனநாயகன் எதிர்ப்பு போராட்டம், சிஎம் விஜயுடைய எதிர்ப்பு போராட்டம் எப்படிப்பா இருந்தாலும் வந்து உள்ள நாற்காலியில் உட்காந்துட்டாரு, தலைமைச் செயலகத்தில் எப்படி போய் உட்காந்துட்டாரு, தலைமைச் செயலகத்தில் உட்காந்து எப்படி கையெழுத்து போடுறாரு அப்படின்னு கட்டமைக்கப்பட்டு இறக்கப்பட்ட கூட்டமாக இதுன்னு மாணவர்கள் தயவு செய்து நீங்கள் அந்த மைக்கை பிடிக்கிட்டு சனம் செட்டியை வந்து கீழே இறக்கிட்ட பிறகு அதனால் வந்து இந்த போராட்டம் வந்து பெரிய அளவில் வெற்றி பெற்றதுன்னு நான் சொல்ல வந்து இல்லைதான். அந்த நடிகையை நீங்கள் அவமானப்படுத்திட்டீங்க, அதில் வெற்றி அடைஞ்சிட்டுங்கன்னு நான் அதை வந்து சொல்ல வரல. உண்மையிலே பெரிய தில்லா. ஏன்னா ஒரு பெரிய மாணவர்கள் கூட்டம், ஒரு பெரும் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இந்திய அளவில் அது கவனிக்கப்படக்கூடிய போராட்டமாக இருக்கிறது. அங்கே போய் ஒரு பெண் தளபதி படத்தை ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு வந்தேன்னு சொன்னால் என்னவாகும்? ஒருவேளை கோபமாகி மாணவர்கள்லாம் ஒட்டுமொத்தமாக ஒருவேளை நடந்திருந்தா எது வேணாலும் நடக்கலாம் இல்லைங்களா? ஏன்னா இளம் ரத்தம் இல்லை, அவங்களுக்கு ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குல்ல. இதெல்லாம் சனம் செட்டிக்கு தெரிஞ்சுதான் வந்திருப்பாங்க. அவங்க கேட்குறதுல ஒரு விதத்தில் நியாயமான ஒரு விஷயம் இருக்கும் பொழுது உடனே எடுத்து சோஷியல் மீடியாவிலையும் அதுலேயும் போட ஆரம்பிச்சுங்க. சனம் என்பது உன் பெயர், ஷெட்டி என்பது எங்க? ஷெட்டி எந்த மாநிலத்தை சேர்ந்தது? நீ யார்? நீ சனம் ரைட்டு அப்படின்னு இன்னும் கீழ்த்தரமா. சரி, ஷெட்டி கர்நாடகாவில் உள்ள ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு பெயர் வந்து ஷெட்டி, கவுடா, ரெட்டி இது மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா? அவங்க வந்து அதை சேர்த்து தான் போட்டுப்பாங்க. இப்போ இந்த போராட்டம் இந்தியா முழுக்க தான் நடந்துகிட்டு இருக்கு. இந்தியா முழுக்க தானே நீட் வேணான்னு சொல்கிறீங்க, இல்லை நீட்டில் வந்து சீர்திருத்தம் கொண்டு வாங்கன்னு சொல்கிறீங்க. வந்து அப்படி இருக்கும்போது கர்நாடகத்தை சேர்ந்த சனம் செட்டின்னா, அப்புறமா கேரளாவை சேர்ந்த இன்னொருத்தர் என்ன, ஆந்திராவை சேர்ந்தன்னா யார் வந்து பேசினா என்ன இருக்குது? ஆனால் சனம் செட்டி பேசுறது உங்களுக்கு வந்து அந்த ஒரு 2 வார்த்தை வந்து பெரிய இதுவாகிப்போச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்கள் இறக்கிட்டீங்க, மைக்கை பிடிங்கிட்டீங்க. பிக் பாஸ் புகழ் ஜூலி தாவேகா அரசு அமைப்பதற்கு முன்னாடி இருந்தே தொடர்ச்சியாக தாவேகாவுடைய தலைவர் விஜயையும் அந்த கட்சியையும் தாறுமாறாக விமர்சனம் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஓவரா. சரி, அவங்களுக்கு கம்முன்னு இதெல்லாம் பொறுத்துட்டு போகிறாங்க. பொதுவெளியில் ரொம்ப இதுவாக சரி. இது ஜூலியோட பின்னாடியில் டிஎம்கேவுடைய ஐடி விங் இருக்குது. ரைட், ஓகே, இருக்கட்டும். எல்லாருக்கும் ஒரு ஐடி விங் இருக்குது. எல்லாரும் யார் சார்ந்த ஒரு விஷயத்தையும் பேசலாம். ஆனால் குறிப்பிட்டு அதை ஏன் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக தாக்கணும்? அதே ஜூலி தன்னுடைய சகாக்களுடன் வந்து அந்த போராட்ட களத்தில் உள்ள பாலன் இல்லத்தில் உள்ள அந்த மேடையில் வந்து பேசுகிறாங்க. பேச விட்டுட்டு அப்புறம் நான் என்ன பேசுனாங்கன்னு அதெல்லாம் போகல. பேசி முடித்த பிறகு அங்கேருந்து ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, நிறுத்துங்க, பேசி முடிச்சாச்சு, நிறுத்துங்க. அவர் டிஷர்ட்டில் பாருங்கள் டிஎம்கே ஜென்சின்னு போட்டிருக்குது. இதெல்லாம் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். இது இதுவாக போயிட்டு இருக்குது இந்த கூட்டம். இது அரசியல் கூட்டமாக மாற்றாதீங்க, இது பண்ணுங்க. ஏங்க பேசி சனம் செட்டி பேசின உடனே நீங்கள் கீழே இருக்கிறீங்க, மைக்கு பிடிக்கிறீங்க. இங்கே பேசி முடித்த பிறகு அப்புறமா வந்து இங்கே பேசக்கூடாது, கிளம்பி போங்கன்னா அவங்க வேலையை முடிச்சிட்டாங்கல்ல, கிளம்பிட்டாங்க. இது உண்மையிலே மாணவர்களுக்கான போராட்டத்திற்குள் அரசியல் புகுந்து விட்டது. இங்கே டேரிங்காக சொல்லணும்னா
இவர்கள்லாம் யாரு? வெற்றிமாறன், பா ரஞ்சித், அமீர், அத்தனை பேர் டிஎம்கே ஆதரவாளருங்க. 5 வருஷமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேள்வியே பொதுமக்கள் டைரக்டா கேட்கறாங்க. இங்க வந்து 5 வருஷமா என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? ஒரு கேள்வி கேட்டிருப்பீங்களா? இதே நீட் சம்பந்தமாக கடந்த ஆட்சியில் எத்தனை மரணங்கள், ஒரு வார்த்தை பேசியிருப்பீங்களா? இப்போ வாங்க சிஎம் விஜய் வெளியே வாங்க, சிஎம் விஜய் வாயை தரங்க, சிஎம் விஜய் போராட்ட காலத்தில் எங்களா கூட வந்து மெழுகுவர்த்தி பிடிங்க அப்படின்னு நீங்க சொல்றதுக்கான காரணம் என்ன? என்னன்னா ஆட்சி விஜய் வந்து உட்காந்துட்டாரு அப்படின்னு. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இன்னும் கொந்தளிக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, இங்கே தாங்க விஜய், முதல்வர் விஜய் பயங்கர பிரில்லியண்ட்டாக முன்னேற்பாடாக முன்னெச்சரிக்கையாக இருக்கிறார் என்பதில் இந்த மெரினா பீச் இருக்குல்ல, அதை இழுத்து பூட்டு போட்டாங்க. ஏன்னா இந்த கூட்டம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து மெரினாவில் போய் உட்காந்துக்கலாம் அப்படின்னு பார்த்தாங்க. ஜல்லிக்கட்டு நம்ம மறக்க முடியுமா? அங்கே போயிட்டா அவங்க அங்கேருந்து வெளியேற்றுவது மிகப்பெரிய கடினம். மாணவர்கள் போராட்டினா ரைட்டு, உள்ளே வந்து கலவரம் பண்ணுறதுக்கு ஆட்கள் உள்ளே இறங்கிட்டா என்ன பண்ணுவீங்க? ஏற்கனவே இந்த கவர்மெண்ட் மேலே வந்து கடும் கோபத்தில் இருக்காங்க. வந்து 70 நாள் 65 நாள் 70 நாள் ஆகுது. 70 நாளில் நாற்காலியில் இருக்கிற 4 காலில் எந்த காலை பிடுங்கலாம், 4 காலையும் பிடிங்கலாமா அப்படின்ற அளவுக்கு அப்படி என்னன்னு தெரியல விஜய் மீது கொந்தளிச்சு போயிருக்காங்க. இந்த 70 நாளில் விஜய் என்ன வந்து உங்களுக்கு எதிராக பண்ணிட்டாரு? இந்த மக்களுக்கு எதிராக என்ன பண்ணிட்டாரு? மக்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் எடுத்து போய் மண் அள்ளி கொட்டாரா? எனக்கு உண்மையிலே ஒன்றுமே புரியலைங்க. ஆனால் ஒட்டுமொத்தமாக என்ன புரியுதுன்னா, யாருமே எதிர்பார்க்காத, துளி கூட எதிர்பார்க்காத இந்த நபர் இங்கே வந்து உக்காந்துட்டாரு அப்படின்ற காண்டோட வெளிப்பாடு தான். ஆனால் தான் நீங்கள் நீட்டை பற்றி பேசுங்க சாமி, அந்த மாணவர்களுக்கு ஆதரவு கொடுங்க சாமி அப்படின்னு சொன்னால், வரிசையாக அந்த சினிமாவை சேர்ந்தவங்க பூரா வந்து அங்கே வந்து சினிமா எதிர்ப்பு போராட்டமாக ஒரு ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. வந்து ஆடியோ லான்ச்சில் வந்து ஒருத்தர் பேசுவார்ப்பா, அவர் கூட இறந்துட்டார், அவர் பேரை சொல்ல வரும்ல, ஒரு நல்ல மனிதர் தான் அவர். அவர் டேரிங்காகவே சொல்லுவார், இந்த ஹீரோக்கள்லாம் சம்பளத்தை ஏற்றி விட்றாங்க இல்லைங்களா, அவர் தான் உண்மையிலே தட்டி கட்ட ஒரு நபர். மறைந்த தயாரிப்பாளர் நடிகருமான கே ராஜன். அவர் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, கவலையே பட மாட்டார். வந்து நீ ஏன் இவ்வளோ சம்பளம் வாங்குற, உன்னால் தான் ப்ரொடக்ஷன் காஸ்ட் அதிகம், அதை வந்து அரசியல் மீடியாவும் மாற்றுவாங்க. வந்து ஆனால் இங்கே வந்து ஒரு மாணவர்களுக்கான போராட்டத்தை நீங்கள் உங்கள் சுயலாபத்திற்காக, இங்கே ஜாதிய பிரச்சனை பேசுவதற்காக, இங்கே வந்து ஜனநாயகன் பட பிரச்சனை பேசுவதற்காக, நீங்கள்லாம் யார்? விஜய்க்கு கதை சொன்னவங்க தானே, கதை சொல்லிட்டு அதை பெருமையாக வந்து பேட்டி கொடுத்தவங்க தானே. இப்போ எங்கே விஜய் ஆகாதம் போயிட்டார் உங்களுக்கு வந்து? அப்போ என்ன, விஜய் வந்து உட்காரக்கூடாது, விஜய் முதல்வர் ஆகக்கூடாது, அவராக வந்து உட்காந்துக்கிட்டாரு. ஓ பன்னீர்செல்வம் மாதிரி அவர் என்ன ஜெயலலிதா சிறைக்கு போனவுடனே இவர் வந்து உட்காந்துட்டாரா? இல்லை எடப்பாடி பழனிசாமி மாதிரி வந்து பின்வாசல் வழியாக வந்தவர்? அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர், 1,72,00,000 வாக்குகளை பெற்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் ஆட்சி நடக்கிற ஒரு முதல்வர் அவர். அந்த கோபத்துடைய வெளிப்பாடு தான் இங்கே. இப்போ பாருங்க, நமக்கு கிடைத்த தகவல் என்னன்னா, இப்போ நாங்களும் போராட்ட காலத்துக்கு வரோம், நாங்களும் ஆதரவு கொடுக்குறோம் தவேக தரப்புலேருந்து. சிஎம் விஜய் இல்லை, சம்மந்தப்பட்ட இப்போ அமைச்சர் ராஜ்மோகன், அப்புறமா அமைச்சர் வன்னியரசு, மதிமுக சேர்ந்த வைகோ, காங்கிரஸை சேர்ந்தவர்கள், கூட்டணியில் உள்ளவங்க, வந்து இந்திய முஸ்லீம் கட்சியை சேர்ந்தவர், இப்படி ஒவ்வொருத்தராக இந்த வீடியோ பேசியிருக்குனாரு அவங்க ஆதரவு கொடுத்துருக்கலாம். வந்து நாங்கள் வந்து ஆதரவு கொடுக்குறோம். அப்போ எல்லாத்துக்கும் முதல்வர் விஜய்வா, முதல்வர் விஜய்வா, முதல்வர் விஜய்வா, வாயத்தரன்னா என்னதான் பண்ணுறது? இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர், இந்த டைரக்டர் ராஜமுருகன், இந்த குக்கு, ஜோக்கர் இதெல்லாம் எடுத்தவர், வந்து அவர் என்ன பேசுகிறாருன்னா, நேற்று ரிலீஸ் ஆன ஒரு படத்துக்கு போய் இந்த ஜென்சிக்கெல்லாம் கொண்டாடி ரீல்ஸ் எடுத்து போட்டவர்கள்லாம் இன்றைக்கி வந்து இப்படி வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ஏங்க அது ஏங்க நீங்கள் அதாவது நீங்கள் நீட் பிரச்சனைக்கு ஜனநாயகன் ஒரு பிரச்சனையாக வந்து நீங்கள் சம்பந்தம் இல்லை, சினிமா துறையை சேர்ந்தவர்களே எப்படி பேசுகிறீங்க நீங்கள்? வந்து ராஜமுருகன் உண்மையிலே அருமையான படங்கள் இயக்கவர். வந்து ஒரு குக்கு மாதிரி, ஒரு ஜோக்கர் மாதிரியான படங்கள் எடுக்கிறதுக்கெலாம் ஒரு பெரிய தில்லு வேணும். அவர் ஏங்க வந்து மறுபடியும் ஜனநாயகனை உள்ளே இழுக்கிறார்? வந்து இது ஒரு பக்கம் இருக்கும்போது, ஜோதிகா எப்பா வந்துட்டாங்களா, 5 வருஷமாக வாயை திறக்கலையாடா சாமி அப்படின்னு நீட்டுக்கு ஒரு பெரிய ஆதரவு, பெரிய வரவேற்பு. இதை வந்து நிச்சயமாக இந்த போராட்ட களத்தில் உள்ளவர்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லணும். அதெல்லாம் மீறி ஒரு 3 பேரை குறிப்பிட்டு, அந்த கரப்பாம்பூச்சி கட்சி ஆளுங்கன்னு நினைக்கிறேன், அவங்க வந்து தாய்மார்கள், எங்களை மாதிரி தாய்மார்களுக்கு முன்மாதிரியான, எங்கள் குழந்தைங்களுக்கு முன்மாதிரியான ஒருத்தரா நீங்களாம் இருக்கிறீங்க அப்படின்னு.
அப்போ உங்கள் பிள்ளைகளை வந்து போராட்ட காலத்துக்கு அனுப்ப வேண்டியது தானே அப்படின்ற ஒரு கேள்வி சோஷியல் மீடியாவில் கேட்டிருக்காங்க. எங்கள் தஞ்சை பெரிய கோயிலுக்கு அவ்வளோ செலவு பண்ணுறீங்க, அரசு மருத்துவமனைக்கு செலவு பண்ண வேண்டியது தானேன்னு கேட்டவங்க தானே நீங்கள். கடந்த 23ஆம் தேதி நடிகர் சூர்யாவுடைய பிறந்தநாள். அவர் வந்து சொல்லிட்டார், வந்து இது மாதிரி நீட்டு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, அங்கே மாணவர்கள் போராடிட்டு இருக்காங்க, டெல்லியில் என்னுடைய பிறந்தநாள் கொண்டாடாதீங்கப்பா அப்படின்னு. ரைட், ஓகே, ஹிந்தி பேச மாட்டேன் போடா அப்படின்னு. எப்பெல்லாம் திமுக ஆட்சி இல்லையோ அப்பெல்லாம் வந்து இவர்கள் வெளியே வருவார்கள். அதை தான் பொதுஜனம் கேட்குறாங்க. அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. இன்னைக்கு சோசியல் மீடியாவை ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க என்பதில் மாற்று கருத்து கிடையாது. இதெல்லாம் தாண்டி இங்கே தமிழ்நாட்டில் மாணவர்களுக்குள்ள நீங்கள் இறங்கி ஒரு அரசியல் ஆக்கணும். மாணவர்களுக்குள்ள நீங்கள் இறங்கி இந்த தாவேக அரசை எதிர்க்கணும். இந்த தாவேக அரசு மீதான விமர்சனத்தை கொண்டு வரணும். இதை பயன்படுத்தி விஜயை நீங்கள் மொக்க பண்ணணும், தனியா சொன்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நடக்காது. காரணம் என்னன்னா, இதே ஜென்சி தான் அவரை இந்த ஆட்சி கட்டில் உட்கார வைத்துள்ளார்கள். இதே 2K கிட்ஸ் தான் அவரை இந்த ஆட்சி கட்டில் உட்கார வைத்துள்ளார்கள். இதே தாய்மார்கள் தான் அவரை இந்த ஆட்சி கட்டில் உட்கார வைத்துள்ளார்கள். இந்த 70 நாளில் இந்த மக்களுக்கு எதிரான செயல் எதுவுமே அவர் செய்யவில்லை, இந்த அரசாங்கம் செய்யவில்லை என்பது மக்களுக்கு நன்றாகவே தெரியும். அதே மீறி நீங்கள் இன்னும் அரசியல் பண்ணால் இந்த கூட்டத்தை, நீங்கள் அரசியல் பண்ண வருபவர்களை அந்த மாணவர்களை வெளியேற்றுவார்கள் என்பதுதான் உண்மை. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.